ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப அருமையான ருசியில் இருக்கக்கூடிய ஒரு சைட் டிஷ். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதிக மசாலாவே இதுக்கு தேவைப்படாது. அந்த மாதிரியான ஒரு சைட் டிஷ் தான் இன்றைக்கி நம்ம முருங்கைக்காயில் பண்ண போகிறோம். நம்ம இப்போ முருங்கைக்காய் நிறைய சீசனில் அதிகமாக நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி அதிகமாக இருக்கிற நேரத்துலலாம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நமக்கு நல்லா ஒரே மாதிரி டேஸ்ட்டில் நம்ம செஞ்சு சாப்பிட்டுட்ருப்போம் இல்லையா? இந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க அந்த முருங்கைக்காய் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து 4-5 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக வெட்டியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 முருங்கைக்காயை இது போல் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸாகவே நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்து தேவையான உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், நிறைய வேண்டாம், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதை கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றிடலாம். நல்லா காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி வற்றி நல்லா வெந்து வரட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். காய் வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துடலாம். ஒரு சின்ன தேங்காயாக அரை முடி தேங்காயாக துருவி எடுத்திருக்கேன். 4 பல் பூண்டு, ஒரு 4 போல் சின்ன வெங்காயம், அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், காரத்துக்கு 3 பச்சை மிளகாய். இப்போ இதை அரைச்சிடலாம். ரொம்ப வலுவலுப்பாக அரைக்கக்கூடாது, குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் இந்த மாதிரி தான் அரைக்கணும். ரொம்ப வலுவலுப்பாக அரைச்சிடக்கூடாது. நல்லா கொஞ்சம் குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ முருங்கைக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். முருங்கைக்காய் நல்லாவே வெந்திருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது காய் வேகிறதுக்கு. அந்த தண்ணி மட்டும் நமக்கு வத்திருச்சான்னு பார்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். தண்ணி இந்த அளவுக்கு இருக்கிறப்பவே நம்ம சேர்த்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ சேர்த்துடலாம். தேங்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே ரொம்ப நேரம்லாம் தேங்காய் போட்டதுக்கப்புறம் வேக விடக்கூடாது. 2 நிமிஷம் அப்படிங்கிறதே அதிகம். ஒரு நிமிஷம் அப்படியே போதும். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேங்காயோடு இருக்கணும். நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த மாதிரி தேங்காயோடு இருக்கிறப்போ. இதுக்கு மேலே நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறதுனா கூட லைட்டாக ஊற்றிட்டு நீங்கள் பரிமாறிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் எப்போயுமே இந்த முருங்கைக்காய் சீசன்லாம் வரப்போ பார்த்திங்கன்னா நிறைய முருங்கைக்காய் கிடைக்கும். கடைகள்லையுமே விலை கம்மியாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் இது போல் முருங்கைக்காயில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அவியல் போல் இருக்க ஒரு டேஸ்ட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.